இதுக்கப்புறம் பாண்டியராஜ் அவர் கூட பிரயாணம் போவீங்களா என்ன? ஏன்னா 2 பேருமே பேசிக்கிட்டாலும் ஒரு பூடகமா ஏதோ ஒரு தெரிஞ்சுது எங்களுக்கு. ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு, அது என்ன இது? கேக்குதா சார்? ஆமா சார், அது ஒரு சண்டை தான் சார். அது ஒரு சண்டை தான் சார். அது இங்க பொது இடத்துல சொன்னா நல்லா இருக்காது அந்த கதையை. ஆனா படம் அப்படியே கேக்குதா? இப்ப கேக்குதா? ஒரு நிமிஷமா. ஓகே சார். செக் கேக்குதா உங்களுக்கு? ஓகே. 2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, படம் பண்ண வேணாம்னு நினைச்சோம். ஆனா படம் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகான அனுபவமாகிடுச்சு. கண்டிப்பா அவரும் நிறைய படம் பண்ணுவாங்க. அவருடைய எழுத்தும் அவர் யோசிக்கிற விதமும் அவர் மெனக்கிடுற விதம் அதுக்கு அவ்வளவு சிறப்பை எடுத்துக்கோங்க. இந்த படம் ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இல்லை, ஒரு படம் உங்க மக்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும், தேட்டரை விட்டு போற வரைக்கும் அது என்னென்ன பண்ணணுமோ அத்தனை யோசிக்கிறது. அவ்வளவு பொறுப்பா அதை செய்கிறது. ஹீரோயின் மேடம், ஒரு கேள்வி. அதாவது நீங்க அருமையா நடிப்பீங்க, நான் கூட ஏன் தொடர்ந்து பண்ண முடியும்? தமிழை விட மலையாளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ? ஏன்னா மலையாள ஆர்டிஸ்ட் மலையாளத்துலேருந்து வரவங்க இங்க சூப்பர் ஸ்டார் ஆயிடுறாங்க, அதாவது ஹீரோயின்ஸ் இங்கேயே அப்படி செட்டில் ஆயிடுவாங்க. நீங்க மட்டும் தமிழ்ல ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம், அந்த மாதிரி தான் பண்ற மாதிரி தெரியுது. என்ன காரணம்? மலையாளம் படம் பண்ணவே இல்லைங்க. திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செலக்ட் பண்ணி பண்றீங்க? ஆமா, செலக்ட் பண்ணி தான் பண்றேன். அண்ட் ஆல்சோ அப்படி தமிழ்லன்னு இல்லை, ஜென்ரலாவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து தான் நான் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நான் மலையாளம்லேருந்து இல்லை, நான் பெங்களூரு. ஸோ எல்லா பாஷையும் பேசுவேன் நான். தமிழ் வந்து மலையாளத்துக்கு விட பெட்டரா பேசுவேன் தமிழ். விஜய் சேவி சார், இந்த பட தலைவன் தலைவின் தலைப்பு டைரக்டர் பேசும்போது சொல்லிட்டாரு, டைவர்ஸை பத்தி நிறைய பேசுதுன்னு. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் தான் அப்படிங்கிறது தெரியுது. ஆமா சார், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆயிட்டுனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இவங்க இப்படிதான் திருந்த மாட்டாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இந்த புதுசா வரவங்களுக்கு நிறைய சண்டை பிரச்சனை இப்போ நிறைய டைவர்ஸ் ஆகுது. உங்களோட அனுபவத்துல ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும், எப்படி விட்டு கொடுக்கணும், என்ன மாதிரி போகணும்னு சொல்லுங்க சார். முதல்ல இது வந்து இதுக்கு ஒரு பொதுவா சொல்றது எதுவும் இருக்கா எனக்கு தெரியாது. ஏன்னா அது 2 பேருடைய தனிப்பட்ட பர்சனல். ஓகே. ஆனா சில சமயம் நம்மளா முடிவு எடுக்கணும்ல, பண்ணிக்கலாம்னு சொல்றது, சில சமயம் சண்டை போடலாம்னு தோணுது. அது டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்கு, வேகமா இல்லாம கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலான்னு இருக்கு. அதுவுமே அவங்களுடைய சொந்த இதுதானே முடிவுதானே ஒழிய வெளியிருந்து ஒருத்தர் சொல்ல முடியாது. பட் அவசரப்பட வேணாங்கிறது தான் அதிகபட்சம். வேற கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிறது. சார், நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவப்பட்ட நடிகர், இண்டஸ்ட்ரி பத்தி எல்லா விஷயங்களும் தெரியும் சார்? என்ன சொல்றேன்னா, ஒரு படத்துக்கு ஒரு நடிகர் கமிட் ஆகும்போது சம்பளம் வாங்குறீங்க, எல்லா வசதிகளும் இருக்குது. என்ன வசதி சார்? இல்ல அது உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்றேன், அப்ப சொல்றேன். இல்ல என்னன்னா, படத்தில் நடிக்கும் போது கஷ்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், சண்டை போட்டேன், இது பண்ண, பிடிக்கல, ஒத்துக்கல அப்படிங்கிற விஷயம் மற்ற நடிகர்கள் சொல்லலாம். ஆனா இப்ப நீங்களே வந்து கஷ்டப்பட்டு சண்டை ஆச்சு, மறுபடியும் சிறப்பா நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையும் சொல்றீங்க. அது உங்க வாயில இருந்து வரக்கூடாதுன்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஐயா இல்லையா, நான் இதுதான் அது முக்கியமான விஷயம். 2 பேருக்குள்ள ரொம்ப நாளா இருந்த மனஸ்தாபம் வந்து நான் சொன்ன வார்த்தையை காமிச்சு நினைக்கிறேன். ஒரு சின்ன வயசுல இருந்து ரொம்ப அழகா ஒரு பூ மலர்ந்தது அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப அழகா மலர்ந்துச்சு. ஸோ இங்க வந்து சண்டைகளும் ரொம்ப நாள் இல்லை, அது புரிஞ்சுக்காம இருக்குது. 2 பேரும் ஒரு நாள் புரிஞ்சுக்கும் போது அது தலைவர் மாதிரி ஒரு அர்த்தமா படமா வளர்ந்து நிற்குதுன்னு அதை சொல்ல வரும். இது சொல்றது ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களை சுத்தி 2 பேர் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. 100 பேருக்குமே தெரியும். ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டிய சட்டம் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு விஜய் சேதுபதி செட் ஆகாது, நீங்க அவரோட படம் பண்றீங்க. அப்ப 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு, 2 பேரும் சமாதானம் கூட இல்லை. அப்படி கூட சமாதானப்படுத்த அளவுக்கு ஒண்ணும் இல்லை. நடுவுல நிறைய பேர் நிறைய பேசிப்பாங்க, ஏதோ சண்டை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் வச்சுக்கோங்க. ஆனா சொல்ல ஒரு விஷயம் அதுல இல்ல. இப்படி இருந்தா நாங்க ரொம்ப நேசிச்சு ரொம்ப அன்பா அழகா ஒரு படம் பண்ணிருக்கோம் சொல்ல வந்தது அதை சொல்றது. டைரக்டர் சார், இந்த படத்துல வந்து டைட்டில் போட்டு காமிச்சிங்களா, அதாவது ஒவ்வொரு கேரக்டர் பேரும் வந்து புதுசாகவும் தமிழாகவும் இருந்துச்சு. எங்க இருந்து எடுக்கிறீங்க? நிறைய கேரக்டர் என் ஊர்ல இருந்து எடுப்பேன். எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு புது பேரு, பொதுவாக யாராவது சந்திக்கும் போது உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்போம்ல, அவங்க சொல்லும் போது அந்த பேர் புதுசா இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்குவாங்க.
கேரக்டருக்காகவே கொஞ்சம் கதைக்காக எப்படி தேடல் இருக்குமோ அந்த மாதிரி கேரக்டருக்காகவுமே ஒரு இது இருக்கும். ஒரு தடவை ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஈரோடு போயிட்டு இருக்கோம். அங்க வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்கு. அதுல வந்து யோசனைவதி அப்படின்ட்டு பாலாஜி சக்திவேல் சாரும் நானும் ஒன்னா போயிட்டு இருந்தேன். பாண்டியராஜ் இங்க பாருங்க உங்க படத்துல உள்ள கேரக்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆமா சார். அப்புறம் யோசனைவதினி நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கேடிபிள் அக்கலாடியங்கள சிவகார்த்திகேயன் அம்மா பேரு யோசனைவதினு வச்சேன். அந்த மாதிரி சில பேர் வந்து சார் இந்த கேரக்டர் வந்து ஆவரணம் அப்படிங்கிற அந்த படத்துல ஒரு கேரக்டர் இருக்குல்ல அப்படின்னா நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். சார் இந்த பொண்ணு பேர் ஆவரணம் சார், பேர் உங்க படத்து பேர் மாதிரி வித்தியாசமா இருக்கு வச்சுக்கோங்க சார் அப்படின்னு. அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். எங்க தோட்டத்துல வந்து ஒரு அக்கா வேலை பார்க்கறவங்க, அவங்க பேர் வந்து அஞ்சுமணி. அது போன இடத்துல வந்து தேவதர்ஷினி கேரக்டருக்கு வந்து அஞ்சுமணின்னு வச்சேன். அதனால அங்கெங்கே கிடைக்கிறத புறக்கி எடுத்துக்கிறதா. டைரக்டர் சார், அந்த கரைக்குட்டி சிங்கத்துல கண்ணுக்கினியால் வந்து அது ரொம்ப பாண்டியன் பரிசு நாவல்ல இருந்து எடுத்த பேர் சுட்ட பேர். இதுலயுமே வந்து ஆகாச வீரன் பேர் வந்து எழுத்தாளர் இமயம் இருக்காருல்ல, அவருடைய சிறுகதையில அவங்க ஊர் குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அப்புறம் வந்து அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு போன் பண்ணி கேட்டு அந்த சிறுகதையை நான் விலைக்கு வாங்கிட்டு அந்த ஆகாச வீரன் பேரையும் அந்த சிறுகதையில் உள்ள ஒரு சின்ன போர்ஷனையும் அந்த படத்துல நான் பயன்படுத்திருக்கேன். எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, அந்த சிறுகதையில இருந்து தான் ஆகாச வீரன் பேர் எடுத்தேன். நாங்க ஒரு கோயில போய் ஷூட் பண்ணோம். அந்த கோயில் பேர் வந்து தூண்டிகருப்பன் பேரு, ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். அங்க போய் பார்த்தா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாசவீரன் அப்படின்னா அங்க உள்ள பூசாரிகள்லாம் பயங்கர சந்தோஷம். அந்த கோயில உள்ள ஒரு பேரு பார்த்தோம்னா ஒரு விளக்கு மாடம் மாதிரி இருந்தது. அதுல ஆகாசவீரன் வம்சம் அப்படின்னு எழுதியிருந்தது. அந்த பேரத்தை நான் எடுத்து படம் பண்ணிட்டு இருக்கேன். டைட்டிலே ஆகாசவீரன்லாம் எழுதினீங்களா, எல்லாரும் நிறைய பேர் எழுதிருந்தாங்க ஆகாசவீரன் தான் டைட்டில் அப்படின்னு. அது எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருந்தது. நான் எங்கேயோ எடுத்தது எந்த இடத்துல போய் ஷூட் பண்றோமோ அங்கே ஒரு ஆகாச வீரன் பேர் இருக்கும் போது எங்களுக்கு பிடிச்ச நிறைய கனெக்ட் ஆச்சு. அப்படிதான் அங்கே இருந்து எடுத்துக்கிறது தான். டைரக்டர் சார், கொத்து புரோட்டாவை வச்சு ஒரு பாடல் முழுக்க எடுத்திருக்கீங்க. கொத்து புரோட்டாவை வச்சு ஒரு பாடல் முழுக்க எடுத்திருக்கீங்க, நல்லா இருக்கு. ஆனா அந்த புரோட்டா அதிகமா சாப்பிட்டா சுகர் வரும்னு ஏதாவது ஜிகே சேர்த்து விட்டுருக்கீங்க அவசரத்துல? வேணா கார்டு வேணா போடலாம் சார். இல்ல எதை சாப்பிட்டாலுமே அந்த புரோட்டா மட்டும் இல்ல சார், நம்ம சோறு அரிசி சோறு சாப்பிட்டா கூட சுகர் அதுதான். எல்லாத்துலயுமே எல்லா உணவு வந்து ஒரு அரசியலா மாறிடுச்சு. எல்லாத்துலயுமே வந்து எதை அதிகமா சாப்பிட்டாலும் பிரியாணி அதிகமா சாப்பிட்டாலுமே பிரச்சனை வரும் சார். அரிசியை விட மைதா அதிகம், அதனால சொல்றேன். வேணா புரோட்டா வரதுல வேணா புரோட்டா அதிகம் சாப்பிட்டது, ஸ்மோக் புகைப்பிடித்தவர்கள் கார்டு போடுறது மாதிரி வேணா புரோட்டா அதிகம் சாப்பிட்டதுக்கு ஒரு கார்டு போட்டேன். சென்சாருக்கு அனுப்பிட்டேன் சார், வேணா ட்ரை பண்ணி பாருங்க சார். டாக்டர் சார் அண்ட் ஹீரோ சார், சார் ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது விஜய் சேதுபதி சார் தான் வரணும், வந்தா அவர்கிட்ட போய் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நீங்க ரெண்டு பேருக்கும் சின்ன ஒரு விஷயம் நடந்து இருக்கு. அது எழுதும் போது என்ன உங்களுக்கு தோணுச்சு? அப்புறம் சார் உங்களுக்கு டைரக்டர் சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல நாங்க சண்டைக்கு அப்புறம் மிஸ்கிப் சாருடைய பிறந்த நாள்ல ஒண்ணு சேர்ந்துட்டோம். அதனால விளையாட்டுக்கு ஆரம்பிச்சோம். வந்து பண்ற சண்டைன்னு தான் வந்துருமோன்னு சண்டை உண்மைதான், நடந்ததுதான். ஆனாலும் அருவாள் அவர் எடுக்கல, நான் கத்தி எடுக்கல, துப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கல. நீ எப்படி நான் எப்படின்னு கையையும் நீட்டிக்கல. ஒரு சின்ன மனஸ்தாபம் அது பெரிய மனஸ்தாபமா மாறிச்சு. சரி ஓகே, வாழ்க்கையில உங்களை நானும் படம் பண்ணா நீங்களும் படம் பண்ண வேண்டாம், பிரிஞ்சுட்டோம். அன்பா தான் பிரிஞ்சோம், சண்டைகள்லாம் அதெல்லாம் இல்ல. அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிறந்த நாள் கூப்பிட்டாரு. அங்க போயிருக்கும் போது பார்த்தா அவர் என்ட்ரி ஆகுறாரு. இப்ப இந்த மனுஷனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது, நம்ம விலைக்கு போயிருவோமான்னு நான் யோசிக்கிறேன். அவரும் அந்த மாதிரில வந்தாரா என்னன்னு தெரியல. சரி ஹாய் சொல்லிடுவோமா இல்ல அப்படியே விலை ஓரமா, ஒரு ஈகோ இருக்கும்ல, பொதுவா மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல, அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகாரம்னு வச்சுக்கலாம். ஓடிக்கிட்டே இருக்கு. கேக் வெட்டுவோம் அப்படின்னு மிஸ்கின் சார் கூப்பிட்டாரு. அப்புறம் அந்த கூட்டத்தோட மிங்கிள் ஆயிட்டான். இந்த கூட்டத்துக்கு அந்த மனுஷன் நம்மளை பார்க்க போறான் அப்படின்ட்டு மிங்கிள் ஆயிட்டான். திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படி கழுத்தோட இழுக்குது. இழுத்துட்டு பார்த்தா திரும்பி பார்த்தா அவரு என்ன தலைவா இல்ல கேள்வி சண்டையை பத்தியே கேட்கணும்னா கேமராவுக்கு கடுப்பாயிடுச்சு. நான் சண்டையை பத்தி கேட்கல, எப்படி அவர் மைண்ட்ல வந்தா கேட்டோம். அதனால அந்த அந்த என்னத்துல அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு படம் பண்ணுவோமான்னு அங்கேயே ஒண்ணு சேர்ந்துட்டோம். அது அவரே கேட்டுட்டாரு.
இல்ல தலைவா அன்னைக்கு நீங்க கொஞ்சம் அப்படின்னு இல்ல நீங்களும் கொஞ்சம் அப்படித்தான் பேசுனீங்க அப்படின்னு சரி ஓகே அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் கதையை வந்து நான் என் கேமராமேன்ட்ட சொன்னேன் இது சேத் சார் பண்ணாதான் நல்லா இருக்கும்னா சேத் சாரோட அவன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கான் அவன் உடனே போன் அடிச்சு பாண்டியராஜ் ஒரு சரியான கதை வச்சிருக்கான் கேளுங்க அப்படின்னா ஓகே வர சொல்லுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கதையை போய் சென்னை ஒரு 20 நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் நான் கதைக்கு சொன்னேன் அப்போ வந்து ஒரு ஐடியா ஒரு இது இருந்தது கேட்ட உடனே அந்த ஆகாச வீரன் பேரரசி பொற்சொல்வன் அந்த ஒரு 10 கேரக்டர் பேரும்போதே அவர் ரொம்ப சார் சூப்பரா இருக்கு சார் பேரே ரொம்ப அழகா ஒரு ரசிக்கிற விதம் இருக்குல்ல ஒரு கதையை வந்து அவ்வளவு அழகா அதை ரிசீவ் பண்ணி அவ்வளவு அழகா ரசிச்சு சார் நான் அதை உடனே பண்றேன் அவர் மேனேஜர் குமார் சார் 2 பேரும் தான் கேட்டாங்க அது கேட்ட உடனே ஒருத்தர் பார்த்து சூப்பரா இருக்கு நம்ம பண்ணிடுவோம் சார் அப்படின்னு அப்படிதான் அது அன்பா அழகா ஸ்டார்ட் ஆகும். சரி சார் நீங்க அந்த கால் எல்லாத்தையும் கேக்குதா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார்ல இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை சுகு சார் சொன்னாப்ல அதான் எல்லாமே சொல்லி முடிச்சேன் இதுக்கு மேல நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரியல கதையை சொன்ன உடனே அது ரொம்ப பிடிச்சி போச்சு அவ்வளவுதான் இவங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லி உங்களுக்கு எல்லாம் மொத்தமா சொல்லிருப்பேன் இந்த கதை உங்களுக்கு டைரக்ட் பண்ணி சொல்லிருப்பேன் ஃபர்ஸ்ட் இல்ல ஃபுல் நரேஷன் ஃபுல் ஃபுல் தான் சொன்னீங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னீங்க அவ்வளவுதான் இருக்கும் பட் அது கேட்ட உடனே இது எல்லாருக்குமே சரி அவர் சொல்ற விதத்திலே பிடிச்சிடும் தெரிஞ்சது சார் தேர சார் இந்த சண்டையில் நீங்க எதுவும் பாதிக்கப்பட்டீங்க சார் நம்ம அந்த டாபிக் வெளியே போவோமா சார் அது முடிஞ்சு போச்சு சண்டையை பத்தி இங்க ஸ்பெசிபிக்கா பேச வேண்டிய காரணம் என்ன சார் ஏன்னா நிறைய பேர் தெரியாம இருந்துச்சு அது உங்களுக்குள்ள இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது ஏன் வெளிப்படையா சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன்னா நாங்களே அதை பதிவு பண்ணிக்க விரும்பணும் பின்னாடி பாக்குறதுக்கு எங்களுக்கு இதுவா இருக்கும்ல அது நான் வேற ஒன்றும் இல்லை ஒரு நிமிஷம் மூணு முடிச்சுட்டு வந்துட்டு அங்க கேக்குறேன் மைக் அங்க கொடுமா அங்க முடிச்சுட்டு பொதுவா வந்து உலகத்திலேயே ரொம்ப ஒரு மன நிம்மதி உள்ள மனிதர்கள் வாழக்கூடிய நாடுகள்னு ஒரு 10 சொல்றாங்க அந்த 10 பின்லாந்து நார்வே இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னா கடவுள் மறுப்பாளர்கள் அதிகம் அடுத்தது விவாகரத்துகள் அதிகம் ஆனா தமிழ் சினிமால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தம்பதி அப்படின்னால அவங்க விவாகரத்தே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வருது அது வந்து யதார்த்த மனநிலைக்கும் ஒரு பெண்ணுரிமைக்கும் எதிரான ஒரு மனப்போக்கா அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமா கேட்கறேன் உங்க படத்தை கேட்கல அப்படி இல்லாம இயல்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா என்ன சார் முதல்ல நீங்க ஒட்டுமொத்தமா கேட்கலாம் நாங்க எங்க படத்துல தான் பதில் சொல்ல முடியும் இந்த படத்துல நாங்க வந்து டிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசுறோம் நாங்க ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ள இருக்க இஷ்யூ தான் ஹேண்டில் பண்ணிருக்கோம் ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது என்னவா இருக்கு என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லியிருக்க மொழியே அப்புறம் இது வந்து நாங்க பெண் சுதந்திரத்துக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் நாங்க செய்யவே இல்லை அது ஒருத்தர் தனிப்பட்ட சுதந்திரம் தான் ஒழிய அதை பத்தி நாங்க கமெண்ட் பண்ணல நாங்க எப்பவுமே ஒரு கதை சொல்லும்போது அந்த கதாபாத்திரம் வந்து அந்த கதாபாத்திரம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்க அதை பத்தி தான் சொல்ற மொழிய இப்ப நீங்க சொல்ற மாதிரி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை என்ன பிரச்சனை அவங்க ஏன் விவகாரத்துக்கு போனாங்க அந்த பிரச்சனை எடுத்து நாங்க கன்வின்ஸ் பண்ணல நான் இன்னொருத்தர் வாழ்க்கை பிரச்சனை எடுத்து நாங்க கன்வின்ஸ் பண்ணி இது கட்டாயம் சேர்ந்து வாழ்னு சொல்ல வரலாம் இந்த பிரச்சனையும் இவங்கள பத்தி தான் பேசுறோம் ஓகே தானே சார் தேங்க்யூ சார் ஸோ நித்யமேனன் உங்களுக்கு கொஸ்டின் ஸோ நீங்க தமிழ்ல படங்கள் ரொம்ப சூஸியா பண்றதா கேள்விப்பட்டோம் அண்ட் இந்த படம் ஜென்ரலா நீங்க சூஸியா படங்கள் பண்றீங்க ஸோ டைரக்டர் பாண்டியராஜ் கதை சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து கதை ஃபர்ஸ்ட் எடுத்த கதையா இல்ல விஜய் சேதுபதி பாண்டியராஜ் காம்பினேஷனா என்ன விஷயம் இல்ல 100% கதை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் ஆனா ஓகே அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து நேஷனல் வாங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இயக்குநர்களும் கதை சொல்ல வரும்போது முதல் ஆரம்பிக்கிற விஷயம் என்ன இந்த படம் பண்ணவங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அடுத்த நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா எப்படி ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஜென்ரலா ஒரு ஹீரோ கதை சொல்லும்போது உங்களுக்கு மேடம் இல்ல நான் கதை சொல்லும்போது அங்க நேஷனல் அவார்டு வாங்கலைங்க நான் சொல்லவே இல்லை முன்னாடிதான் சோ இந்த படத்துக்கு நாங்க எதிர்பார்க்கலாம் நேஷனல் அவார்டு எதிர்பார்க்கலாமா ஏன்னா நீங்க சமயம் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க அது என் கையில இல்லையே சரி ஒரு क्वेश्चन விஜய் சேதுபதி உங்களுக்கு சோ ஜெனரலா ஒவ்வொரு ஹீரோனும் பாலாஜி ஆமா பாலாஜி ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறோம் ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன் ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து ரொம்ப வருஷம் ஆமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பாலாஜி நான் சன் மியூசிக்ல ஹெட் ஆகுது இப்ப ராஜ் மியூசிக்ஸ்ல ஹெட் ஆகுது பார்த்து பல வருஷம் இருந்து அதான் கேட்டேன் ஆச்சரியமா இருக்கு 2 வருஷம் லண்டன் போயிட்டு அதெல்லாம் இந்த படத்துல வந்து நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க ஹீரோ நித்யமேனன் 2 பேரும் காம்பினேஷன்ல வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம் என்ன ஒரு ஹீரோனுக்கு ஒரு அழகான கெமிஸ்ட்ரி இருக்கும் சோ இதுல சொல்லுங்க ஜெனரலா என்ன விஷயம் ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்த ட்ரெய்லர்ல பயங்கர பாசிட்டிவா இருக்கு 2 பேர் காம்போ அவ்வளவு அழகான ஒரு ஃபீட்பேக் இருக்கு எப்படி இல்ல முதல்ல வந்து இது எழுதப்பட்டதான் சார் முதல்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான்
ரெண்டாவது வந்து அது ஒரு பேப்பர்ல இருக்கிறத ஒரு ஆக்டர் எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அதுல வந்து சரி. டைரக்டர் சொன்ன மாதிரி கூட நிறைய பேர் நடிக்கும்போது சொன்ன மாதிரி இது பார்க்கறதுக்கும் சரி ரொம்ப நிஜமா இருக்கு. சண்டை போடுறதும் சரி, கொஞ்சிக்கும் போதும் சரி, இல்லை ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அது அந்த பேப்பர்ல இருக்கிறத அதோட ஃபீலை எங்க டைரக்டர் என்னவா நினைச்சு எழுதினாருங்கிறத ஒரு ஆக்டர் புரிஞ்சுக்கும் போது அதுக்கு உயிர் வருதுன்னு நான் நம்புறேன். ஸோ அதை ரொம்ப பண்ணக்கூடிய ஜெகஜால கில்லாடி வந்து நித்யா மேம். ஸோ வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததில்ல, சந்தோஷம். லண்டன் பிரான்ஸ் புஸ்தகம் எடுத்தா வெளியிட்டீங்கன்னா கண்டிப்பா கூப்பிடுங்க. ஹீரோ சார் இங்க புரோட்டா மாஸ்டரா நடிச்சிருக்கீங்க. சமையலுக்காக ஏதாவது ஹோட்டல்ல போய் கத்துக்கிட்டீங்களா? சரி, ஆபீஸ்லயே பக்கத்துல ஆபீஸ் விரும்பாரு பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல இருந்து அவங்க மூடின ஹோட்டலோட ப்ராப்பர்ட்டி இருந்தது. பரோட்டா கல் இருந்தது. மாஸ்டர் வர வச்சு ஒரு 2 months கிட்ட நான் பிராக்டிஸ் பண்ணேன். பட்டா போடுவேன் சார். கைத்தொழில் ஒன்றை கத்துக்குள், கவலை உனக்கு ஒத்துக்கொள். எனக்கு இனிமே வந்து என்னமா இல்லம்மா அதுதான் ட்ரை பண்ணாது. அது ஒரு நாள் இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. நீதான் சாப்பிட்டாங்க, என் ஆஃபீஸ் எல்லாம் சாப்பிட்டாங்கம்மா. சாரும் சாப்பிட்டாரு. தண்ணிக்கு போல தர்பூசணி பட்டா வந்து நல்லா இருக்கும். நாங்க பைனாப்பிள் ட்ரை பண்ணோம், அது திரிஞ்சு போச்சுமா ஒரு வேலைக்கு ஆகல. அதனால இன்னொரு கேள்வி, ஹோட்டல் பேர் வந்து உங்க தங்கச்சி பேர்ல இருக்கு, அது உங்க பேர் வைக்க சொல்லி நீங்க டைரக்டர் கேட்கலையா? ஹோட்டலுக்கு பேர் எப்பவுமே தியாக மனப்பான்மை கொண்ட தான் நேசிக்கும் பெண்களுக்காக சகோதரியோ, தாயோ, மனைவியோ, மகளோ அவர்கள் பேர்ல வச்சு அவங்கள மனம் குளிர வைக்கிறது தான் நம்மளுடைய சந்தோஷம். சோ ராகவர்த்தனி பேரரசி ஆனதான் படத்துல பிரச்சனை சார். அது படம் தெரியும் சார். பண்ணிதான் சார். இங்க சார் லெஃப்ட் எனக்கு ரைட். இந்த தலைவன் தலைவி டைட்டில் அதுவே ரொம்ப கேட்சியா இருக்கு. அது மாதிரி உங்களோட படத்துல மட்டும் இவ்வளவு பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் இவ்வளவு பேரையும் வச்சு வேலை வாங்குறது எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் சார். கடைசியா ஒரு சீன் ஒரு அவர் கூட மனசில் நிக்கிற மாதிரியான கேரக்டர் வைஸும் சரி, அந்த பேர் வைஸுமே சரி, அதுக்கான இந்த ஹோம்ஒர்க் பத்தி சொல்லுங்க சார். அது ஒவ்வொரு கதை எழுதும் போதும் இந்த படத்துல 10 கேரக்டருக்கு மேல இல்ல ஒரு 5-6 கேரக்டருக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு தான் எழுதுவேன். ஆனா அது நிறைய வந்து சேர்ந்துருக்கு. அப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கேரக்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவம். ஏன்னா நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அது ஒரு சீனா 2 சீனாங்கிறது இங்க முக்கியமே கிடையாது. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படங்கள்ல ஒரு சீன் நடிச்சுட்டு ஒரு படம் ஃபுல்லா நடிச்சவங்களை விட பேர் வாங்கிட்டு போறவங்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு சீன்ல இல்ல 2 சீன்ல அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அதுல ஒரு ரைட்டிங்கா நான் ஷூட்டிங் போறது ரொம்ப ஈஸியா எடுத்துடுவேன். ஆனா ஷூட்டிங் போறதுக்கு முன்னால ரைட்டிங் வந்து நான் அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குவேன். ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் எழுதுவேன், அது 2வது வருஷம் 3வது வருஷம்னா இப்ப அந்த தலைவன் தலைவி வந்து 18வது வருஷம் தான் படமா எடுத்திருக்கோம். நான் சேது சார்ட்டே காமிச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு தோன்றது பூரா எழுதுறது, அப்புறம் 2வது கொஞ்சம் ஃபில்டர் பண்றது, அப்புறம் அதுக்கு 3வது வருஷன்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போறது, அப்புறம் அடுத்தடுத்த கேரக்டர்னா லேயரா ஒரு டைம் எடுத்துக்கணும். எழுத்துக்கு தான் எனக்கு அதிகம் டைம். ஷூட்டிங் எனக்கு ஏன் இவ்வளவு ஸ்பீடா போறேன்னா எனக்கு நான் ஸ்கிரிப்ட்ல எனக்கு பேப்பர் வந்து தெளிவா இருக்குது எனக்கு. அதனால வந்து நான் ஈஸியா போயிடுவேன், ஓடுறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு. அதனால எனக்கு ஷூட்டிங்க்கு முன்னால ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நான் தெளிவா கேரக்டர் எழுதுறதுனால ஈஸியா இருக்கு. சார் விஜய் நீங்களும் இப்ப வந்து நீங்க டைட்டில் வச்சுக்கிறீங்க, பின்னாடி ஒரு ஹார்ட் அப்பதான் கரெக்டா இருக்கும். அது 2 கத்தி வச்சிருக்கீங்க. எப்பவுமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை வந்தா கருந்தி ஏதாவது ஒரு சட்டி தான் பறக்கும். கத்தி வச்சுக்கிறீங்க எதனால? வார்த்தை கத்தி மாதிரி சார், குத்தி கிழிச்சு பார்த்து பாய்ட்டு. அப்புறம் வந்து சொல்லுவாங்க சார், 3 நாள் சுட்ட புண்ணு உள்ளார மாறாது, 4 நாள் சுட்டபடு. அது மாதிரி சார். ஏன்னா அப்புறம் வந்து கவிஞர் சார், பேசுங்க சார், கவிஞர் சார், எனக்கெல்லாம் வராது சார், இந்த வார்த்தை ஜனம்லாம் வராது சார். அப்புறம் ஒரு படத்துக்கு மொத்தமா ஏன்னா அப்புறம் வந்து பரோட்டானா தமிழ் சினிமால சூரி. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வேதால வந்து நீங்க எப்படி பரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. இப்ப இதுல வந்து எப்படி செய்யணும்னு கத்து கொடுப்பீங்களோ? தர்மபுரியில பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். அது அவங்களுக்கு மத்தவங்களுக்கு இல்ல சார், நான் பதில் சொல்லி முடிக்கல. அடுத்து நீங்க தான் சார். இல்லைங்க சார், எனக்கு கோபிஷா சார். இல்ல வந்து பரோட்டா எப்படி செய்யணும்னு சொல்லிருக்கேன் சார். ஆமா, சுவையா இருக்கும், பார்த்து சாப்பிடுங்க, பத்திரமா சாப்பிடுங்க சொல்லிருக்காங்க. சாப்பிடுவாங்க. நீங்க சொன்னதை
ஞாபகம் இருக்கு சார். அதனால சுகர் பார்ட்டிக்கு சாப்பிடாதீங்க, சுகர் பார்ட்டிக்கு சாப்பிடாதீங்க. இல்ல சாப்பிடுறது உங்க இஷ்டம், விற்கிறது எங்க வேலை. உங்க உடம்புல உங்களுக்கு அக்கறை எங்களுக்கு இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் இல்லையா? இன்னைக்குதான் எல்லா இடத்துலயும் முன்னாடி விட இது நான் இப்போ சில சமயம் தோணும் சோசியல் மீடியாலாம் வந்து நிறைய வருதுன்னு தோணும். ஆனா பல சமயத்துல என்னவா இருக்குன்னா உங்களுக்கு எல்லாத்த பத்தியும் ஒரு பக்கம் உருட்டுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அதோட அவேர்னஸும் அது இருக்கு. சாப்பிட்டா என்ன ஆகும் வயிற்றுக்கு இப்போ ரீசெண்டா ஒரு இன்ஸ்டால ஒன்று பார்த்து சார், வயிற்றுக்குள்ள நீங்க கண்டது போட்டு அமைச்சுன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற சாப்பாட்டுக்கும் வயிற்றுக்கு நடக்கிற இன்ட்ராக்ஷன் தான் ஒருத்தர் வீடியோ பண்ணிட்டு அது பேர் மறந்துட்டேன் நான் ஒன்னா. அதுக்கு மேலே கூல்ட்ரிங்ஸை குடிச்சு அதுக்கு மேலே சிகரெட்டை பிடிச்சி உள்ள வந்து அது வயிற்றுல என்ன நடக்குது இன்ட்ராக்ஷனாக ஒரு இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க உங்களுக்கு எல்லாத்த பத்தியும். அவர் வந்து பேசினாரு ஒரு ஊர்ல வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து மன நிம்மதியோட காரணம் ஸ்வீடன் சொன்னாங்க. ஸோ இப்படி நீங்க எதை வேணா தேடலாம். ஸோ இப்போ முன்னாடி மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தர் சேர்க்க வேண்டியதை விட அறிவு சார்ந்து அக்கறை சார்ந்து உங்களுக்கு என்ன தேவை அது அவைலபிளா இருக்கு. அதுக்கு தாராளம் பார்த்து எடுத்துக்கலான்றது நீங்கிறது நான் எனக்கும் சேர்த்துக்கலாம். எனக்கு என்ன தேவையோங்கிறது அது என்னோட சாய்ஸ்ல. முன்னாடி மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை கரெக்ட் பண்ண முடியாது. நீங்க அவேர்னஸ் வந்துடும், நமக்கே தெரியும், பார்த்தா தெரிஞ்சுக்கணும், நம்ம கையில தான் இருக்கு. சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். படத்துக்கு தலைவன் தலைவி அப்படின்ற பெயருக்கான காரணம் என்ன? கீழே வந்து ரக் லவ் ஸ்டோரின்னு வர போட்டுருக்கீங்க சார். நீங்க அவருக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணி கை வர காமிச்சீங்க சார். நீங்க தலைவன் தலைவி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு கீழே ரக் லவ் ஸ்டோரின்னு வர வச்சிருக்கீங்க. அந்த பேருக்கான காரணத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா தலைவன் தலைவின்னு சொல்லிட்டீங்க, கீழே ரக் லவ் ஸ்டோரின்னு வர போட்டிருக்கீங்க. அதுதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் அது எப்படி ரக்கடா இருக்கும் அப்படின்றது. வந்து சில வீட்டுல நீங்க எல்லாம் வீட்டுல கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சாஃப்டான லவ் ஸ்டோரியா இருக்குன்னு நினைக்கிறேன். சில குடும்பங்கள்ல வந்து கொஞ்சம் ரக்கடா நடக்குது, டக்குனு பாத்திரத்தை அடிச்சிடுறாங்க, ஏதோ ஒரு இது நடந்தது இல்ல, அந்த மாதிரி இந்த கப்புள்ஸ் வந்து கொஞ்சம் ரக்கடா டீல் பண்ணிக்குவாங்க. டைட்டில் டீசர் இல்ல சார், அதான் சார் அதுதான் சார் அந்த சொல்லுவாங்க. சும்மா சாதாரணமா இனிமே எதுவும் பரட்டா போட்டா கூட அந்த சமயத்துல கூட சண்டை வந்துடுது சார், அவ்வளவுதான் சார். அந்த ரக்கடுக்கான அத ஃபர்ஸ்ட் வந்து டாம் அண்ட் ஜெரி லவ் ஸ்டோரின்னு வைக்கலாம்னு இருந்தோம். ரெண்டு பேருக்குள்ள அந்த இது வந்து டாம் அண்ட் ஜெரி லவ் ஸ்டோரி அப்படின்னு வைப்போம். அதை விட ரக்கடு இப்ப கேள்வி கேட்குறீங்க பாத்தீங்களா, அது டாம் அண்ட் ஜெரி லவ் ஸ்டோரினா கடந்து போயிருப்பீங்க. இப்ப கேள்வி கேட்கறதுக்கு ஒரு யோசிச்சதுக்கு ஒரு பலன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அர்த்தம் வச்சோம் சார். டைரக்டர் சார், இப்ப ஆக்சுவலா இப்ப ரொம்ப நேரம் கேட்டு முடிச்சிட்டோம். சொல்லுங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு குடும்ப படம் எடுக்கிறோம்னாவே சீரியல் அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதிடுவாங்க, இல்ல கிளீசவா இருக்கு கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சவாலானது. அந்த மாதிரி ஒரு குடும்ப படம் எடுக்கிறதா ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதை டீல் பண்றது கொஞ்சம் விட்டோம்னா சீரியலா மாறிடும், அது உண்மைதான். இந்த படமும் ஒரு கணவன் மனைவி உறவை எடுத்து பேசும்போது கொஞ்சம் விட்டோம்னா டிராமாவா மாறிடும். அதுதான் சொல்லல, ரைட்டிங்க்கு டைம் எடுத்துக்கிட்டேன். அதை நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்து அதுக்குள்ள இருக்கும். இன்னொன்னு இத வந்து இப்ப நீங்க இந்த வருஷமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானா இருக்கட்டும், லப்பர் பந்தா இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், மாமன், எல்லாமே வந்து குடும்ப படங்களுக்குள்ள மக்கள் வந்து விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய உறவுகள் வந்து என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் தனித்தனியா இருந்தாலும் அவங்களுக்குமே ஒரு திருவிழாவோ ஒரு கல்யாண அதுவோ ஒரு சடங்கோ ஒரு தேவைப்படுது. அந்த மாதிரி வந்து உறவுகள் வந்து என்னைக்குமே அது வந்து தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு இல்ல, அது பாசமலர் காலத்துக்கு மட்டும் இல்ல, கடைக்குடி சிங்க காலம், தலைவன் தலைவி காலம் கிடையாது. இன்னும் 10 வருஷம் சென்றும் இந்த படங்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே எமோஷனல் டிபேட்ஸ் தான், எமோஷனலுக்கு நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். இப்ப நான் சமீபத்துல வெளியில வந்து ஃபாரின் போயிருந்தேன், அங்கே 2 டால்ஃபினை வச்சு ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. அந்த டால்ஃபின் வந்து அதுக்கு உணவு அந்த டைம் வரைக்கும் போட்டு கொடுக்காம வச்சிருப்பாங்க போல.
அந்த அந்த 2 மீனை தூக்கி போடுவாங்க, அந்த டப்புக்குன்னு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, அது போய் டைவ் அடிக்கும், பலூனை கொண்டு வந்து மேலே போடும். ஒரு ஷோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு தடவை அது பண்ண அந்த 2 மீன் பீஸை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மீன் பீஸ்க்காக அது அவங்க சொல்றது பூரா கேட்குது. அது பயங்கர எமோஷனா இருந்தது. அது 2 பேரை அது அதோடைய மூக்குல வச்சுக்கிட்டு, அந்த தலையில வச்சுக்கிட்டு சல்லுன்னு கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு பொல கண்ணீர் கொட்டிருச்சு. ஏன்னா அவ்வளவு எமோஷனா இருந்தது. திரும்பி பார்க்கிறேன், அங்கே ஒரு ஃபாரின் லேடி அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அதுதான் எமோஷன். அப்ப எமோஷன் வந்து நீங்க டைட்டானிக் ஜெயிச்சதா இருக்கட்டும், அவதார் ஜெயிச்சதா இருக்கட்டும், இப்ப இன்னைக்கு குடும்பஸ்தான் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், எமோஷன் வந்து எப்பவுமே நமக்கு வந்து முக்கியமானது. நம்ம எல்லாருமே வேர்ல்டு அது கனெக்ட் ஆகும். அது இந்த படத்துல நிறைய கனெக்ட் ஆயிருக்கு. அதான் ஷூட்டிங் பாக்குறவங்க எல்லாருமே வந்து இது எங்க ஸ்டோரி, இது எங்க அண்ணன் கதை மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம ஈஸியா அந்த குடும்பத்துக்குள்ள வந்துடும்ல, அதை கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான எல்லாமே இருக்குது. சார் இயக்குனர் சார், இங்க கோடங்கி பேசுறேன். வணக்கம். நல்லா இருக்கேன் சார். சார் ஆக்சுவலா வந்து இப்ப தமிழ் சினிமாவுடைய சமீபத்திய ட்ரெண்ட் என்னன்னா, பேன் இண்டியா பிலிம், இல்லைன்னா வந்து பயங்கரமா அடிதடி, வெட்டு குத்து, ரத்தம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான படங்களா போயிட்டு இருக்கும்போது, நீங்க பெரும்பாலும் ஃபேமிலி அஃபெக்ஷனாவே நிறைய படங்களை கொண்டு போயிட்டு உறவு விஷயங்களை, உறவு சிக்கல்களை எப்படி நம்ம வந்து ஒருத்தருடைய அந்த அஃபெக்ஷன் எப்படி அப்படின்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரீங்க. இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி உறவு சிக்கல் படம் இல்லைன்னா வந்து ஒரு ஃபேமிலி அஃபெக்ஷன் படம் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லைன்னு தான் சமீபத்திய படங்கள் நமக்கு உணர்த்துது. பெரிய பிரபலங்கள், இப்ப விஜய், நம்ம சேதுபதி அவர்கள் மாதிரி எல்லாம் பெரிய நடிகர்கள் எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிறாங்க, எல்லா படத்துக்கும் ஒத்துக்கிறாரு. அதாவது என்னன்னா நல்ல கண்டென்ட் இருந்தா ஒத்துக்கிறாரு. மற்ற பெரும்பாலான நடிகர்கள் வந்து பேன் இண்டியாவா இருக்கணும், அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் எல்லாரையும் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. இந்த கதையை இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ரிலேஷனா கரெக்டா ஃபேமிலியா இருக்கிற அஃபெக்ஷன் கதையை எப்படி தயாரிப்பாளரை எப்படி நீங்க இம்ப்ரெஸ் பண்ணீங்க? இந்த கதையை எப்படி வந்து சார் ஒத்துக்கிட்டார் தயாரிப்பாளர் சார்? இல்ல அவங்க ஏற்கனவே விசுவாசம் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்காக இந்த கபடிக்கு எனக்கு வந்தோம். இந்த கதை அப்படிங்கும்போது குமார் சார் ஒரு 3 ப்ரொடியூசர் சொன்னாரு. ஆனா இந்த கதையை வந்து உடனே அவங்க ஒத்துக்குவாங்க அப்படின்னு நாங்க இருந்தது. ஏன்னா அவங்க பண்ணதுக்குள்ள அந்த இது எல்லாமே இருக்கு. இல்ல அன்னைக்கு வந்து ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாங்கலாம் கிடையாது. இன்னொன்னு பாண்டியராஜனா பசங்க படம் வச்சுதான் படம் பண்ணுவாருன்னு ஒண்ணு இருந்தது. அதை உடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போய் பண்ணா இப்ப குடும்ப படங்கள் மட்டும்தான் பண்ணுவாரு இருக்கு. இதையுமே உடைக்கணும் அப்படின்னா நான் சேது சார்ட்ட வேற ஒரு கதை ஒண்ணு சொல்லி வச்சிருக்கேன். அது சுத்தமா ஃபேமிலியா இருக்காது. ஆனா தயாரிப்பாளர்கள் வந்து உங்களுக்கு குடும்ப கதை நல்லா வரும் சார், நீங்க குடும்பம் பண்ணுங்கன்னு தான் கேட்கறாங்க. எனக்கு மீட் பண்ற ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ் எல்லாமே அது குடும்ப கதைகள் தான் இது பண்றாங்க. அதனால ஹீரோக்கள் வந்து குடும்ப கதைகளை அவாய்ட் பண்றதோ, ப்ரொடியூசர்ஸ் அவாய்ட் பண்றதோ கிடையாது. அது எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு தலைவன் தலைவி பயங்கரமா ஓடிடுச்சு அப்படின்னா எல்லா ஹீரோலுமே இதே மாதிரி ஒண்ணு. இப்ப கடைக்குடிசிங்க ஓனதுக்கு அப்புறம் சிவகார்த்திகன் வந்து சார் கடைக்குடிசிங்க மாதிரி ஒரு படம் பண்ணுங்கிறது தான் நம்ம விட்டு இல்லை. இப்ப தலைவன் தலைவி ஓடிடுச்சு அப்படின்னா அடுத்த ஹீரோக்கள் வந்து தலைவன் தலைவி மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு தான் கேட்பாங்க. அதனால வந்து ஃபேமிலிக்கானது. ஏன்னா லவ் படம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 டிக்கெட் தான் போகும். நான் எப்பவுமே அதான் சொல்றேன், 2 டிக்கெட் தான் போகும். ஹாரர் எடுத்தோம்னா ஒரு 4 டிக்கெட் 3 டிக்கெட் போகும். அது ஆடியன்ஸ் வந்து பிரிஞ்சு போகும். ஆனா குடும்ப படம் எடுத்தோம்னு வச்சுக்கலேன், 10 டிக்கெட் 20 டிக்கெட் 40 டிக்கெட் 50 டிக்கெட் எல்லாம் போகும். படம் புடிச்சிருச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்ல போட்டாங்கன்னா அது பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்படித்தான் வந்து கடைபிடிச்சதுல டிக்கெட் கிடைக்கல, ஓடு பேச டிக்கெட் கிடைக்கும். அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் தான் நம்ம அந்த படத்துக்கான இது. அவங்களை டார்கெட் பண்றது எங்களுடைய இதுவும் கண்டிப்பா இது. அதாவது ஃபேமிலி படம் மட்டும் எதுக்கு ரெகுலர் லவ் ஸ்டோரி போட்டுக்கோம்னா, இது லவ் பண்றவங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து லவ் எபிசோட் வந்து நிறைய வச்சிருக்கோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு முன்னால பிஃபோர் மேரேஜ் வந்து நிறைய சீன்ஸ் இருக்கு. அதனால எல்லாருக்குமான படம் அது கண்டிப்பா இருக்கு. பாண்டியராஜ் சார், நம்ம ஊரு கிளிக்கு கவலைப்படாத நீங்க டால்பினுக்கு கவலைப்பட்டிருக்கீங்க. நம்ம ஊரு கிளி ஒரு நெல்லுக்கு ஒரு இது பண்ணுவோம் யோசனை பண்றதுக்கு, அதுக்கு கவலைப்படாத நீங்க. அது கவலைப்படலாம் நான் சொல்ல, சமீபத்துல ஒரு ஷோ பார்த்துதான் சொன்னேன். ரொம்ப மனசை பாதிச்சிருச்சுன்னு சொன்னீங்க. ஆமாமா, நீங்க அழுதுறீங்க. செந்தில் சார், ப்ரொடியூசர் செந்தில் சார், 2 பேரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. இதுல விஜய் சேதுபதி டார்ச்சர் பெருசா பண்ணாரா இல்ல பாண்டியராஜ் நிறைய டார்ச்சர் பண்ணாரா? எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க, எந்த டார்ச்சரும் கிடையாது. அவரு பாண்டியராஜ் சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவருக்கு வேலை நடக்கும். அவர் காலைல போய் 7 மணிக்கு போனாருன்னா துருன்னு ஏதாவது அவர் பாட்டு ஏதோ எடுத்துட்டே இருப்பார். அதனால அவர் கண்டினியூஸ்லி ஒர்க்கிங், வேற எதுவுமே பண்ண மாட்டார். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் எந்த டார்ச்சரும் எங்களுக்கு வந்ததே கிடையாது. இது மாதிரி
இவ்வளவு அமைதியாக எந்த படைப்பிடிப்பும் எங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நடந்தது. அது ஃபேமிலி படம் பத்தி சொல்றாங்க. ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். சேட்டலைட் ரேட்டிங் பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா நீங்க குடும்ப படம் கடைக்குட்டி சிங்கம் தான் விஜய் டிவில இருக்கு. அதுக்கு அதிகமான டிஆர்பி ரேட்டிங் பெற்ற படம். அதே மாதிரி விஸ்வாசமும் சமீப காலத்துல சன் டிவியில் அதிகமான டிஆர்பி ரேட்டிங் பெற்றிருப்போம். அதனால குடும்ப படங்கள் வந்து நம்ம அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸே நம்ம வந்து ஏதோ கம்மியா மதிப்பிடுற மாதிரி இருக்கு. நீங்க பேச வால்ட் டிஸ்னி எப்படி வளர்ந்தது, வால்ட் டிஸ்னி வளர்ந்தது குடும்பத்துக்காக படத்தினால தான் வால்ட் டிஸ்னி வந்தது. நீங்க அவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே நிறைய நம்ம ஆதி காலத்து கதை முறைகளை வைத்து அவங்களே ஸ்டோரிஸ் பண்றாங்க, கதைகள். அதனால உங்களுக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் இது அவங்க சொன்ன மாதிரி அமைதியான ஷூட்டிங். அதுவும் நீங்க அந்த பூண்டி கருப்பர் கோயிலாம் போனீங்கன்னா ரொம்ப அற்புதமான கோயில், அதாவது யாரும் பார்த்திருக்கவே மாட்டாங்க. சார் ப்ரொடியூசர் செந்தில் சார், உங்களுக்கு தான் அந்த கேள்வி. இப்பெல்லாம் வந்து ப்ரொடியூசர் வர்றது அவர் பையனை நடிக்க வைக்கிறதுக்கு இல்ல அவர் நடிக்கிறதுக்கு அப்படிதான் வராங்க பெரும்பாலும். நீங்க ஆள் பாத்தீங்கன்னா ஜிம் பாடி ஒயிட்டா பயங்கரமா இருக்குங்க. நீங்க ஒரு வில்லன் கேரக்டர் அப்புறம் அப்படியே மெல்ல ஹீரோ இல்ல அப்படி பண்ண ஐடியா இருக்கா? ஏன்னா இன்னைக்கெல்லாம் இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஏன்னா அப்பா தாத்தா வழியில அதெல்லாம் வேணான்னு இருக்கீங்களா இது? ஏன்னா எங்களை மாதிரி யூடியூபர்ஸுக்கு இன்னைக்கு ஒரு முகம் ஏதாவது ஸ்கிரீன்ல காட்டணும்னா நல்லா என்ன ரிவ்யூ நல்லா போட்டாலும் கெட்டதா போட்டாலும் 300 பேர் 500 பேர் தாண்ட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு சினிமா மாஸ் தேவைப்படுது. இன்னைக்கு வெளியில வந்து நடிகரா இருந்தா தெரியற அளவுக்கு மத்தவங்க தெரிய மாட்டேங்கிறாங்க. அந்த ஐடியா நடிப்பதன் திறமை. நான் வந்து விளையாட்டு வீரராக இருந்தேன். நான் தமிழ் ஒலிம்பிக் அசோசியேஷன் பொருளாளராக இருக்கிறேன், கூடைப்பந்து சங்க தலைவராக இருக்கிறேன், ரக்பி தலைவராக இருக்கிறேன். நம்ம வந்து விளையாட்டு பொது சேவைகள் நம்மளுக்கு பொருளாதாரம் படிச்சிருக்கோம், உலக வர்த்தகம் படிச்சிருக்கோம் அமெரிக்காவில். நம்மளுக்கு என்னைக்குமே கதைகள் சொல்லு. நம்ம வளர்ந்ததே சினிமா செட்டில் தான். காக்கி சட்டையிலேருந்து எல்லாம் குழந்தைய வந்து வளர்ந்து பார்த்துருக்கனால எங்க அப்பா வளர்ந்ததும் சினிமா செட்டில் தான், கல்யாண பரிசுலேருந்து எல்லாமே. அதனால எங்களுக்கு என்னைக்குமே நல்ல கதைகள் சொல்லணும். சினிமா நீங்க வந்து எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு ஒரு முதன்மை மாநிலம் சினிமா தொழில் இருக்கு தமிழ்நாடு ஒண்டிதான். இன்னைக்கு வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் பண்ணது யாரும் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு வந்து அமெரிக்கா யூஎஸ்சி பல்கலைக்கழகத்துல இருந்து எல்லாரும் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வந்து பயிற்சி எடுத்தாங்க. இவரு டங்கன் வந்து இங்க வந்தார், வெளியிலிருந்து தானே வந்தாரு. அதெல்லாம் மறந்துடும். இப்ப வந்து ஹைதராபாத் தூக்கி பிடிக்கிறீங்க. நீங்க தான் வந்து தமிழ் கலாச்சாரம் அவ்வளவு பெரிய சிந்தனையாளர்கள் நம்ம தமிழ் சினிமால இருந்திருக்காங்க. அதை நம்ம தான் விட்டோம். அதனால அது நீங்க தான் வந்து தூக்கி பிடிச்சு சொல்றேன். எல்லாமே ஹைதராபாத் இருக்கீங்க. இன்னைக்கு சந்திரலேகா வந்து 48 பண்ணி எவ்வளவு படங்கள் 8 லாங்குவேஜ்ல பண்ணாங்க, 8 மொழியில பண்ணாங்க. அன்னைக்கு ஹாலிவுட் பட்ஜெட்டுக்கு சமமான பட்ஜெட் சந்திரலேகா. அது நம்ம தான் விட்டோம். பேன் இண்டியாங்கிறது நம்ம பண்ணிருக்கோம். ஒன்னும் இல்லை. இப்ப எங்க வீனஸ் பிக்சர்ஸ் அவருக்கு வந்து அவர்களே அவர் வந்து பாலுபலிக்கு ராஜ்குமார் படத்தை வச்சு இங்க வந்து ஊருக்குள்ள பண்ணியிருக்காரு. அதே வந்து தெலுங்குல வந்து மஞ்சியோடும் ஏனார் வச்சு பண்ணியிருக்காரு. அம்ஷக்கு வந்து ராஜேஷ் கண்ணா வச்சு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அமர் தீபம்ங்கிற படத்தை இந்தியில அப்போ தேவானந்த் வச்சு எடுத்திருக்காங்க, சிவாஜி பிலிம்ஸ் கூட சேர்ந்து. நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிருக்கோம். நம்ம தான் வந்து பழைய கதையை நம்ம தூக்கி பிடிக்கிறது. ஹைதராபாத் கரையை தூக்கி பிடிக்கிறது நம்ம பண்றது கிடையாது. அதான் விஷயம். சார் சரி சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ப்ரொடியூசர் செந்தில் சார் பேசுறப்போ அவர் தான் பேசுனார்னு நினைக்கிறேன். பேசுறப்போ உங்களை வந்து டென்சில் வாஷிங்டன் ஏதோ சொன்னாரு, சைனாவில் ஹாங்காக்ல. இப்போ இந்த மாதிரி படம் பண்றப்போ அதையும் மனசுல வச்சு பண்ணுவீங்களா? ஏன்னா இப்போ இது ஃபேமிலி சப்ஜெக்ட். மகாராஜா அங்க வந்து பெரிய லெவல் போயிருக்கு. அடுத்து அந்த ரசிகர்களுக்கு திணி போடணும் இல்லையா? இந்த படங்கள்லாம் அங்க செல்லுபடி ஆகுமா? சார் மகாராஜா அங்க செல்லுபடி ஆகும் தெரியாது சார் எனக்கு. என் கிளைகள் எங்க பிறந்தாலும் வேறு என் மண்ணில் இருக்குதான் சார் எனக்கு பிடிக்கும். இது என் இடம், இது என் ஊரு, என் மொழி, என் மக்கள். ஓகே, எப்போ படம் பண்ணாலும் என்னோட கணக்கு இங்கதான் இருக்கும். என் ஊர்ல என் மக்களுக்கு பிடிக்குதான் இருக்கும். மற்றபடி நான் ஹிந்தியில படம் பண்றேன் அப்படின்னா அந்த மொழி பேசுறவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளவுதானே ஒழிய. ஏன்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பழக்கம், நமக்கு இந்த வாழ்க்கை பழக்கம். ஸோ ஆனால் நான் என் ஊர்ல படம் பண்ணும்போது அது என் மக்களோட தொடர்புல இருக்கணும், அது கனெக்ட் பண்ணும். இது இங்கே ஒரு படம் பண்ணி அது எல்லாருக்கும் போற மாதிரி அப்படின்னு சில கதைகள் அப்படி அமையும். அந்த கதைகள் தான் சில சமயம் இப்போ நீங்கள் பேன் இண்டியா ஃபிலிம் நீங்க பண்றாங்க கேட்டாங்க ஒரு கேட்டாங்க. சில கதைகள் வந்து எங்க வேணா அது வாட்டுக்கு பிரயாணம் பண்ண முடியும். சில கதைகள் ஒரு மண் சார்ந்தது. இன்னமும் அங்கே போனா நான் ஒரு நாள் விக்ரம் டப்பிங் இருக்கும்போது ஒருத்தர், அவர் பீகார்காரன்னு நினைக்கிறேன், அவர் அங்கே வேலை பார்க்குறாரு. அவரு கருப்பன் படத்தை வந்து போன்ல தீவிரம் பார்த்துட்டு இருக்காரு. நான் அதோட அப்ப ஏன்னா அப்ப என் படத்தை பார்த்திருந்தாரு. என்னை பார்த்தோன்னே சொன்னாப்புல உங்க படத்தை பார்த்துருக்கேன்னு சொன்னார். ஏன்னா நம்ம எந்த படத்தையும் வந்து அதோட ரூட்டடா அதோட மனசார்னு சொல்லும் போது அது எல்லா இடத்துலயும் கனெக்ட் ஆகும்.
அதுக்கு இப்போ நம்ம காந்தாரை பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததில்ல. அது அங்கே இருக்கிற எனக்கு அது மாதிரி அந்த நாட்டார் தெய்வத்தை பற்றி தெரியாது. ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி எந்த ஊர் கதையாக இருந்தாலும் சரி, அது அந்த ஊரோட முழுக்க உயிரோடு இருக்குது, அந்த மண் சார்ந்து இருக்குன்னா அது உலகத்தில் எங்கே வேணால் அப்படி சார். எனக்கு குமாரா சார் ஒன்று அழகாக சொல்லுவார், லோக்கல் தான் ஃபாரின். அந்தந்த ஊரோட லோக்கல் தான் ஃபாரின் இல்லையா? அவ்வளோதான். விஜய் சேவி சார், இது உணர்வு சம்பந்தப்பட்ட படம் இல்ல, உணவு சம்பந்தப்பட்டனால கேட்கிறோம். இந்த யூடியூப் ரிவ்யூ எல்லாம் வந்த பிறகு இல்ல சார், இது உணர்வு சம்பந்தப்பட்ட படம். உணவும் இருக்கனால கேட்கிறோம். இந்த யூடியூப் ரிவ்யூ எல்லாம் வந்த பிறகு குழந்தைகள் வீட்டுல வந்து சாப்பாடு அது என்னென்னமோ சாப்பிடுறாங்க, வயிறு பிரச்சனை, ஒபிசிட்டி. சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரியாணி கடைகள் அவ்வளவு வந்துட்டு. இதை பத்தி என்ன நினைக்கீங்க? ரெண்டாவது, உங்க உணவு முறை என்ன கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இல்ல சார், ஒண்ணு வந்து இது இப்ப முன்னாடி பதில் சொல்லிட்டேன். அவங்க குடும்பத்து மேல அவங்க எடுத்து அக்கறாங்க சார். வெளியிருந்து யாரோ வந்தாலும் அவங்கள வந்து கெடுக்கிறத ஸ்பாயில் பண்றது, அது நம்ம எடுக்கிறதான சார் முடியும். சாய்ஸ் உங்களோட தான். இன்னைக்கு போய் சாப்பிடலாம் வேணாமா, என் குழந்தைக்கு இது வாங்கி கொடுக்கலாம் வேணாமா, இல்லை நான் சாப்பிடலாம் வேணாமா அப்படிங்கிறது நான் தானே தேர்ந்தெடுக்கிறேன். யாரு இவ்வளவு கடைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம தானே முடிவு எடுப்போம். அதை வந்து நாங்க படம் எடுக்கிறோம், படம் வந்து எடுத்து உங்களை பார்க்க சொல்லி இன்வைட் தான் பண்றோம். படம் பார்க்கறது உங்களோட சாய்ஸ் தான். அது மாதிரி தான் இது, யாரும் யாரையும் கெடுக்கலாம். விஜய் லாஸ்ட் கடைசியா முடிச்சுக்கலாமா சார்? ஆமா லாஸ்ட் ஓகே, உங்களோட முடிச்சுக்கலாமா? ஓகே சார். ஏன்னா இப்ப வந்து எப்பவுமே வந்து நல்ல விஷயம் பண்ணா கூட இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ட்ரால் பண்றாங்க. சரிங்களா? ட்ரால் பண்ணி அதை வந்து அவங்க வந்து தப்பான விஷயத்த கொண்டு போறாங்க. அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண வேண்டியதா என்ன சொல்லுங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். முதல்ல வந்து யாருக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. அவங்க இப்ப பண்ண வேலையை மட்டும் ட்ரால் பண்ணல. முன்னாடி பழைய படங்கள் பழைய விஷயங்களை எடுத்து கூட ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி இது இப்ப இருக்கிற ஒரு நையானி வச்சுக்கோங்க. நம்மளும் இதெல்லாம் சின்ன வயசுல வேற ஃபார்ம்ல கிண்டல் பண்ணிருப்போம், கார்ட்டூனா இருந்திருக்கும், எல்லாம் பேசிருக்கோம், கிண்டல் பண்ணி பார்த்தோம், நடக்கிறதான். அது அங்கங்க இருக்கிற ஒரு வாழ்க்கை. அது அந்த காலகட்டத்தில் அது வேற ஒரு பரிணாமத்துக்கு போதே ஒழிய அது இல்லாத ஒன்று எல்லாம் கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிறது ஒண்ணுதான். நம்ம ஒண்ணு பண்ணோம், நீங்க இது இப்படிதான் பார்க்கணும்னு சொல்ல முடியாது. பொது வெளியில நம்ம வெளியிடுறோம், அது அவங்க வேற ஒரு கோணத்துல பாக்குறாங்க. அதையும் சில பேர் ரசிக்கிறாங்க, சில பேர் விமர்சனங்கள் பேர்லயும் சில பேசுவாங்க. அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. நீங்க இப்படிதான் என் படத்தை பார்க்கணும்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு நான் படம் எடுத்து கொடுத்துட்டோம், இல்ல ஒரு வேலை செஞ்சு முடிச்சிட்டோம், இல்ல சமையல் செஞ்சு கொடுத்துட்டோம். மற்றபடி அதை டேஸ்ட் பண்றாங்களோ பாக்குறாங்களோ அது அவங்களுடைய கருத்து. அதை இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்றது என்னோட வேலை. மேபி அவங்க சொன்னாங்கன்னா எங்க படத்துல அது இருக்கு போல இருக்கு அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்கிறோம் வச்சு பண்ண முடியும். இது முன்னாடி சொன்ன ஊர் வாயை மூட முடியாது, உல வாயை தான் மூடலாம். அதனால நம்ம கிட்ட இருந்து வர விமர்சனங்கள் ஓகே, நம்மள என்ன சரி பண்ணிக்கலாம், பெட்டரா பண்ணலாம் வச்சுக்கலாம். லாஸ்ட் क्वेश्चन லாஸ்ட் முடிச்சு எனக்கு எவ்வளவு கனெக்ட் ஆகுது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, நாங்க இந்த படத்துல வந்து 3 செட்டு 3 இடம் முக்கியமா மேஜரா ஒரு 3 இடம் இருக்கு. நிறைய இடத்துல ஷூட் பண்ணிருக்கோம். மேஜரா 3 இடம் இருக்கு. நித்யாவோட வீடு, என் வீடு, ஹோட்டலு, அப்புறம் கோயில், மற்றது நிறைய இடத்துல இருக்கு. பட் இங்க வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது நாங்க எல்லாரும், நான், நித்யா, தீபாக்கா அப்படி எல்லாரும் ஷூட் பண்ண முடிச்சிருக்கோம். அந்த செட்டு இருக்கு இல்லையா, அந்த செட்டு அந்த வீடை விட்டு பிரிய முடிச்சு டைரக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஹோட்டல் பேராட்சி ஹோட்டல் வந்து பிரிக்கும் போது ராகவர்த்தி ஹோட்டல பிரிக்கும் போது பிரிக்கிற வீடியோ அனுப்பிருக்காங்க, அதையே பார்க்க முடியல. ஸோ அவ்வளவுதான் எமோஷன் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கான கதாபாத்திரங்களும் போட்ட செட்டும் சரி, எங்க படம் எடுத்த நாங்க பேசிக்கிட்ட வசனங்களா சொல்லி அது ஏதோ ஒரு லைஃப், அது ஒரு லைஃப். அது இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. பட் எங்க ஞாபகங்கள்ல மட்டும் அது இருக்குது. வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு அழகான அனுபவமா. அதான் முன்னாடி சொன்ன ஒரு நம்ம நீண்ட தூர பிரயாணத்துல இப்போ நான் இவ்வளவு 50 படம் பண்ணியிருக்கேன்னா அதுல எனக்கு முக்கியமான சில இடங்கள் ஞாபகங்களான நம்ம இடங்கள் இருக்கும். அடிக்கடி நம்ம போய் சில விசிட் பண்ணுவோம்ல, ஸ்கூல் டேஸ்ல சில மெமரிஸ் எல்லாம் ரீவிசிட் பண்ணுவோம். என் பள்ளிக்கூடம் சைடு போகும்போது ரீவிசிட் பண்ணுவோம். இப்போ நான் தூண்டிகருப்பு கோயில் போனாலோ, அழகர் கோயில் பக்கத்துல போனாலோ, இல்ல அந்த ஆனமலை பக்கத்துல போனாலோ, இந்த மனசு உடனே போயிட்டு இந்த இடத்துக்கு ஒரு ரவுண்ட் எடுத்து அந்த பிரயாணத்துக்கு ஒரு ரவுண்ட் எடுத்து அது ஷூட் முடிச்சுட்டு நான் வேற எதுக்கு மதுரைக்கு போனேன். கரெக்ட், நான் வெப் சீரிஸ் ஷூட்டுக்கு போனேன். அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணேன், சார் நான் மதுரைக்கு வந்துட்டேன், ஹோட்டல் தங்கியிருக்கேன், அதே ஹோட்டல் தங்கியிருக்கேன் சார், நான் நாளைக்கு காலை நம்ம ஷூட்டுக்கு போவேங்கிற ஆர்வத்திலேயே மனசு இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த கதையும் வேலை பார்த்த அனுபவமும் அப்படின்றது. ரொம்ப நன்றி உங்க எல்லாரும். சொல்லுங்க கடைசி கேளுங்க சார், கேளுங்க சார்.
இல்ல விருப்பமே இல்லாம அப்படி இல்ல, நம்ம நினைக்கிறது ஒண்ணா இருக்கும். அவங்க சம்பளம் ரீதியா ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்க கால் ஷீட் பிரச்சனையா இருக்கலாம், அந்த மாதிரி அமையாம இருந்தது. மற்றபடி விருப்பம் இல்லாமலாம் ஒர்க் பண்றது கிடையாது. எல்லா கேரக்டருமே, ஹீரோயின் மட்டும் கிடையாது. இப்ப இந்த படத்துல வந்து அரசாங்கம் கேட்டது செம்பன் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பேசினது வந்து மிஸ்கின் சார். அவர் ட்ரெயின் படத்துக்கு ரிலீஸுக்காக அவர் ஃபைனல் இருக்கனால அவரால் அந்த படத்துல பண்ண முடியல. அவர் இல்லையே அப்படிங்கிறது வந்து அவர் பண்ணிட்டு வேற ஒரு இதுவா இருக்கும். ஆனா இதுல வந்து செம்பன் இன்னும் அவர் ஒரு இதுல அழகா பண்ணிருக்காரு. அதனால வந்து ஐயோ மிஸ்கின் சார் இருந்தா அப்படி இல்ல, இவர் ஒரு வித்யாவுடைய அப்பாவா வேற மாதிரி அழகா பண்ணிட்டாரு. அதனால எல்லா கேரக்டருமே, ஹீரோயின் மட்டும் கிடையாது, எல்லா கேரக்டர்லயுமே நினைச்சது அமையாது. இதுல அவனுக்கு எல்லாமே நினைச்சது. இந்த படத்துலயும் மிஸ்கின் சார் அமையாது ஒரு இதுதானே. அதனால அப்படிலாம் இல்ல, எல்லாரும் விருப்பப்பட்டு தான் இது பண்ணேன். பிடிக்காத ஹீரோயின் அப்படின்னு எதுவும் எழுதிட வேண்டாம். அதே மாதிரி தயாரிப்பாளர்களே எதுவும் எழுதிட வேண்டாம். அது வந்து அமைகிறது தான், காட்சி பிரச்சனை இருக்கலாம். அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு இவர் பேர் ரோஹன். இவர் பேர் ரோஹன். இவர் வந்து இந்த படத்துல தம்பி கண்ணா அப்படிங்கிற கேரக்டர்ல விஜய் சேதுபதி சாருடைய தம்பியா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு திறமையான பையன், எல்லா நல்ல ஒரு இடத்துக்கு வரக்கூடிய எல்லா திறமைகளும் எல்லாமே இருக்குது. இந்த படத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு அவர் கேரக்டரா கொஞ்சம் இருந்த கேரக்டரை விட அவருடைய நடிப்பை பார்த்துட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ரோகனுக்கு சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பா இவன் வந்து ஒரு நாள் இதே ஸ்டேஜ்ல ஹீரோவா அவங்க முன்னாள் நிற்பான். இப்பவே அங்கீகாரம் கொடுங்க. நன்றி. இப்போ தேங்க்யூ. இங்க வந்து எல்லாருக்கும் நன்றி. கான்ட்ரவர்சி எதுவும் குத்துறாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து படம் சரிசாருக்கு எனக்கும் சண்டை மட்டுமே எழுத வேண்டாம். அது ஒரு சின்ன சாப்டர், பெரிய சாப்டர் நிறைய இருக்குது. அதனால படம் ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.